ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டியும் தாடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் வரல அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு தாடி வேகமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு சில சிம்பிள் டிப்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில ஆண்கள் தாடி வளர்கிறதுல அதிக சிரமத்தை சந்திச்சு வருவாங்க. அதுக்கு ஹார்மோன்கள், ஊட்டச்சத்து இல்லாதது, பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். இயற்கையாகவே தாடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். உங்களோட சருமத்தை நீங்கள் முறையாக பராமரிக்கணும். தாடி அடர்த்தியாக வளர்கிறதுல சருமத்தோட பராமரிப்புன்றது ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. கிளென்சர், எக்ஸ்பிளைட், அப்புறம் மாய்ஸ்சரைசர் செய்கிறது சரும துளை அடைப்பை திறந்து முடி வளர்ச்சியை தூண்ட செய்யனே சொல்லலாம். அப்புறம் தாடியில் ஆயில் மசாஜ் கூட பண்ணலாங்க. ஜோஜோபா, அப்புறம் விளக்கெண்ணெய், இது மாதிரி எண்ணெய்களை நீங்கள் தாடியில் தடவி அப்படியே பொறுமையாக மசாஜ் செய்கிறது மூலிமா உங்களோட தாடியில் இருக்கக்கூடிய மயிர்கால்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி சீக்கிரமாக நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததான் ஆரோக்கியமான உணவு முறை. பயோட்டின், ஜிங்க், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைச்ச உணவுகளை நாம் சாப்பிடணும். மயிர்கால்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு முட்டை, நட்ஸு, கீரை இது மாதிரி சாப்பிடலாம். இதெல்லாம் முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கும். அப்புறம் உங்களை நீங்கள் நீரேற்றமாக வச்சுக்கணுங்க. தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தாடியோட வளர்ச்சிக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். நீரிழப்பு, வறண்ட, அதுக்கப்புறம் முடி உடையறதுக்கு வழிவகுத்து சீரற்ற முடி வளர்ச்சியை கூட தூண்டலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நல்ல தூக்கம். தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறதுன்றது உங்களோட தலைமுடியாகட்டும் இல்லை தாடியில் இருக்கக்கூடிய முடியாகட்டும் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தூக்கம் செல்லோட சேதங்களை தடுக்கிறதோட செல்களை புத்துயிர் பெற்று புதுசாக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக உடற்பயிற்சி செய்கிறது. இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாருமே தினமும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நேரம் இல்லைன்ற காரணத்தை கூட சொல்லிட்டு இருக்காங்க. தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடுறதுன்றது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மயிர்கால்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறத உறுதி பண்ணுது. கார்டியோ, அப்புறம்னா வெயிட் லிஃப்டிங், இது மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபடுறதுன்றது நல்ல பலனை தரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது. அடுத்ததான் மன அழுத்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சந்திக்கிறதான்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய வேலைகள், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால அது மூலிமா அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. மன அழுத்தம்ன்றது ஹார்மோன் சமநிலையை பாதித்து தாடியோட வளர்ச்சியில் குறுக்கீடு செய்யுது. இதனால் நமக்கு முடி வளர்ச்சி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கலாம். அதனால் யோகா, அப்புறம் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களோட மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வர முடியும். இது மூலிமா முடியோட வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சேவிங் செய்கிறதன் மூலியமாக முடி அடர்த்தியாக வளர வைக்கலாம் அப்படின்றது கட்டுக்கத்தை தான். இன்னும் நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு ஷேவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா உங்களோட முடி ஹார்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணுறது போதுமானா ட்ரிம்மே பண்ணிக்கோங்க. பிளேடை ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இது மூலமாக நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.